வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ டிபிஏ சீரீஸ் ஐசியில் 3118 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தின ஒரு ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் 60 வாட்ஸ் ப்ளஸ் 60 வாட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணலாம் வெரி லோ காஸ்ட்டில் 1500 ருபீஸில். பொதுவாக இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னாவே கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே எஸ்எம்பிஎஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, லீனியர் பவர் சப்ளை இல்லாமல் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் டயக்ராம். இது ஃபுல்லாக சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாடுல், MP3 மாடுல், ஒரு பிடி போர்டு, ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல், தென் வால்யூம் கண்ட்ரோல், 2 போர்டு கொடுத்துருக்கேன். அந்த 2 போர்டு பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் நடத்த போகிறேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது, போர்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து டிசி இன்புட் இந்த சாக்கெட்டில் இருக்கும், ஓகேவா. ஆம்பிளிஃபைடு அவுட்புட் இந்த சாக்கெட்டில் இருக்கும், சிக்னல் இன்புட் இந்த பாயிண்டில் இருக்கும், ஓகேவா. லெஃப்ட் சேனல் இந்தனா ரைட் சேனல் இன்னொன்று இல்லை, ஏன்னா இது ஒரு மானோ போர்டு. இந்த 2 சேரதுனால ஸ்டீரியோ போர்டு. இது 60 வாட்ஸ் அவுட்புட், இது ஒரு 60 வாட்ஸ் அவுட்புட். டோட்டலாக 120 வாட்ஸ் அவுட்புட் இருக்கும். நல்ல குவாலிட்டி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், ஓகேவா. மெயின் இதுக்கு என்ன சூட்சமம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஓகேவா. இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது 5 ஆம்பியர் டெலிவரி பண்ணும். நம்ம பெரும்பாலும் அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா 2 பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது, 60 + 60 வாட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குங்க லாஸ்ட் கிளாஸில் டெமோ பண்ணி வேணால் ஒரு 1 செகண்ட். FM mode. Play by USB drive. பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பக்காவாக சைலண்டாக இருக்குது, பின் ட்ராப் சைலண்ட், எந்த விதமான டிஸ்டார்ஷன் எதுவும் இருக்காது. காரணம் என்னென்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர் லீனியர் பவர் சப்ளை இருந்தால் ஹம் ஆர் நாய்ஸ் வரலாம், பட் இதில் வராது. பெரும்பாலும் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், லோ கரண்ட் டேக்கன், ஹை எஃபிஷியன்சி இருக்கும், ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதற்காக தான் இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம பிகினர்ஸ், நம்ம இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். அதே நேரத்தில் காஸ்ட் லோவாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எல்லா வகுப்புகளும் இருக்குது. நீங்கள் எந்த பயிற்சி வேணாலும் எடுத்துக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தொழிலை கற்றுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறுவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுறக்கு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது சம்மர் வெக்கேஷனல் நிறைய ஓய்வு நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த ஓய்வு நேரத்தை உபயோகமாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, +2 கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாலிடெக்னிக் ஆர் என்ஜினியரிங், என்ன கேட்டகரியாக இருந்தாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வலிமையை சேர்க்கும் நாலேஜில், ஓகேங்களா. சப்போஸ் இப்போ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை படிக்கிறனால ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸில், அது எந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் மஸ்ட்டு, ஹார்ட்வேர் மஸ்ட்டு. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதற்காகவே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையருடைய மொத்த காஸ்ட்டு 1500 ருபீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேபினட்டோடு வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். இது 4 கண்ட்ரோல் இருக்கும். 3 கண்ட்ரோல் ஸ்டீரியோ, 1 மானோ, 1 ஆன் ஆஃப் சுவிட்ச், இண்டிகேட்டர், ஒரு MP3 மாடல், பாட்டம் புஷ், பிக் பாட்டம் புஷ்ஷு, பேக்கில்
உங்களுக்கு ஆர்சிஎஸ் சாக்கெட் ப்ளஸ் டிஎம்கே சாக்கெட், நல்ல லென்த் உள்ள மெயின்ஸ் கார்டு, எல்லாம் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 1500 rupees தான் வரும். நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய தியரிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இந்த போர்டு சொல்லியிருக்கேன். இந்த போர்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் அதனுடைய பிளாக் டயக்ராம். ஒரு சர்வீஸ் பண்ணணும் இல்லை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் அந்த ஆம்பிளிஃபையருக்கு உண்டான பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இந்த பிளாக் டயக்ராம் இல்லாதனால தான் யாரும் சர்வீஸ் பண்ண முடியறதில்ல, அசம்பிள் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தான் சொல்கிறோம், வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நீங்களே அசம்பிள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறீங்க, நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் டயக்ராம் மனப்பாடமாக தெரியணும். இந்த பிளாக் டயக்ராம் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்காவாக அசம்பிள் பண்ண முடியும். தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். இதில் பாருங்கள், சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு MP3 மாடூல். இதுக்கு தேவை 5 வோல்ட்டு. இது SMPS 12 வோல்ட் வந்து ரெகுலேட்டர் ஐசி மூலிமா 7805 மூலிமா இந்த மாடூலுக்கு கிடைக்கிது. இதுதான் அதுக்கு தேவையான பவர் சப்ளை. மாடூலில் ஒரு பின் வந்து ஆண்டனா RF சிக்னலில் இன்புட் ஆகக்கூடிய, ஏன்னா இது வந்து ஒரு FM பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வர்ற எல்லாத்துலேயும் FM பிளேயர் மாடல் தான் இன்புட்டாக இருக்குது. ஸோ அந்த ரிமோட் மூலிமா என்ன வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக வேணும்னா மீட் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இருந்தால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாடல்லே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த மாடல்லேருந்து அவுட்புட் என்ன வரும்னா லெஃப்ட் சேனல் ஆடியோ அவுட்புட், ரைட் சேனல் ஆடியோ அவுட்புட், சென்டர் பின் கிரவுண்டு, இதான் சிக்னல் அவுட்புட். நீங்கள் 5 வோல்ட் கிடச்சோன்னே இந்த மாடல் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு பென் ட்ரைவ் யூஸ் பண்ணணும் அல்லது ஒரு SD கார்டு யூஸ் பண்ணோம்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஆடியோ சிக்னல் ப்ராசஸ் ஆகி லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் வரும். நேராக இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வருது. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளைலேருந்து வேணும். இது பேஸ் ட்ரிபிளில் உங்களுக்கு 2 ஸ்டீரியோ கண்ட்ரோல் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் ஃபார் பாஸு, இன்னொரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஃபார் ட்ரிபிள், பாஸ் அண்ட் ட்ரிபிள். மார்க்கெட்டில் பேஸ் ட்ரிபிள்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பவர் ஆம்பில் யூஸ் பண்ணி TBA 3118 ஒரு BDL மோட். ஓகே, 2 வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டையும் சேர்ந்து ஒரே ஸ்டீரியோ கண்ட்ரோலாக உபயோகப்படுத்திருக்கோம். இது ஒரு ஸ்டீரியோ, இது ஒரு ஸ்டீரியோ, இந்த 2 சேர்ந்து ஒரு ஸ்டீரியோ, 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல். வேணும்னா ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல், மானோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா ஒரு சேனலில் மேக்ஸிமம் வால்யூமும் ஒரு சேனலில் 0 வால்யூமும், இது மேக்ஸிமம் இது 0, இது மேக்ஸிமம் இது 0 கொண்டு வரணும். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், நீங்கள் பக்காவாக பண்ணலாம். இதுக்கு தேவையான பவர் சப்ளை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையோட காஸ்ட் கம்மியாக, அதே நேரத்தில் அதோட நல்ல எஃபிஷியன்சியான அவுட்புட் வரக்கூடிய இன்புட் வோல்ட் 90 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் அவுட்புட்டில் எந்த வேரியேஷன் இல்லாமல் 5 வோல்ட் 5 ஆம்பியர் 12 வோல்ட் அவுட்புட் வரும். இந்த 2 ஸ்பீக்கரையும் ட்ரைவ் பண்ணும். பக்கா குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். அசசரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஐசியோடைய டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம்.